இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி வீடியோ மேப் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேஜிக் மேப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வீடியோ வந்து மேப் பண்ணிடலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆட் கஸ்டமர்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கஸ்டமரோட நேமு, மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில், இந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர் வந்து மேண்டட்டரி நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். இந்த இமெயில் ஃபீல்டு வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணாமல் ஆட் கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா? ஸோ அவங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கஸ்டமர் கேன் டவுன்லோட் வீடியோ, அப்புறம் க்ரியேட் மேஜிக் வித் கியூஆர் கோட் 2 ஆப்ஷன் இருக்கா. இது வந்து இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் அந்த கஸ்டமர் கேன் டவுன்லோட் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னா கஸ்டமரால் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த க்ரியேட் மேஜிக் வித் கியூஆர் கோட் இருக்கா. இது வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லிமிட்னு இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை மேஜிக் லிங்க் அப்புறம் எத்தனை கியூஆர் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கலான்ட்டு உங்களுக்கு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் கஸ்டமர் பட்டன் இருக்கா, இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இதே மாதிரி கஸ்டமர் வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த க்ரியேட் மேஜிக் இருக்கா, இந்த பட்டன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணால் தான் உங்களால் அந்த இமேஜுக்கு வந்து வீடியோ வந்து மேப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ க்ரியேட் மேஜிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த கியூஆர் கோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணனால நமக்கு இந்த மாதிரி கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? கியூஆர் கோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த கஸ்டமர் வந்து இந்த கோடை வச்சு தான் அவங்களால வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ எந்த கஸ்டமருக்கு எந்த கியூஆர் கோடோ அவங்க அந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி தான் ஸ்கேன் பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு வந்து கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகலை, நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து காமனாக இந்த வெப்சைட்டை இந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே போய் ஒன் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ மேப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாது, இந்த மாதிரி எரர் வரும். ஓகே. ஸோ இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். இமேஜ் அப்லோட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ணும்போது என்ன வீடியோ ப்ளே ஆகணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இது மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இங்கே கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த கஸ்டம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்களே வந்து மேனுவலாக வித் எவ்வளோ வேணும், அப்புறம் ஹைட் எவ்வளோ வேணும்னு என்டர் பண்ணிவிட்டு செட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடியோ வந்து செட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடியோட குவாலிட்டி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லோ மீடியம் தான் வந்து ரெக்கமெண்டட், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு இல்லைனா வந்து ஒரு கீ செயினில் கஸ்டமைஸ்டு மக் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு மக் அப்படின்னா அது வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். லைக் வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி எந்த ஷேப்பும் வேணாம் அப்படின்னா டிஃபால்ட் ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஷேப்லேயும் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓனாகவும் நீங்கள் வந்து ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆட் கஸ்டம் ஷேப் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட் கஸ்டம் ஷேப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேன்வா இல்லைனா ஏதாவது ஒரு இமேஜ் எடிட்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களால் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிறது வந்து பார்க்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இமேஜை வந்து இங்கே அப்லோட் கஸ்டம் இமேஜ் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேப்பு அது என்ன ஷேப்போ அந்த ஷேப்போட நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த சேவ் ஷேப்புன்னு இருக்கா. ஸோ இந்த சேவ் ஷேப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து இங்கே ஆட் ஆயிரும்.
லைக் இந்த ஸ்டார் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதோட நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஷேப்பும் இங்கே வந்து ஆட் ஆகும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓனாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் ப்ரிவ்யூ இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. நீங்கள் என்ன ஷேப் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஆட் மேப்பிங் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண இந்த இமேஜுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேப் ஆகிடும். ஓகேவா. இப்போ மேப் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்து பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்கே லைவ்னா இங்கே வந்து ஷோ ஆகிடும். நீங்கள் பேக் டு கஸ்டமர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைவ் மேஜிக் ஸ்டேட்டஸ் வந்து லைவ்லேயும் சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த கஸ்டமர் வந்து இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேவா. அது மாதிரி இப்போ நான் கியூஆர் கோடு கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கியூஆர் கோடு வந்து செட் பண்ணலை. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி லிங்க் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த லிங்க்கில் வந்து அவங்க இமேஜை ஸ்கேன் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகேவா.